7 மாசத்தையிலையும் 9 மாசத்தையிலையும் வளகாப்பு போடுற அந்த விழா நடத்துறாங்க. அது இஸ்லாத்துல உண்டா? இதுக்கு கேள்வி பதில் சொல்லும். அடுத்து இந்த வளகாப்புங்கிற எதுக்கு வந்துச்சுன்னு கேட்டா, நம்ம முஸ்லிம்கள்ட்ட கிடையாது, பிற சமுதாய மக்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மொய்யின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. மொய்யின்னா என்ன? ஏதாவது ஒரு பங்கனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு அது திருப்பி கேட்கறது. இப்ப எங்க வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் தந்தாங்கன்னு வைங்களேன், நான் போய் 1000 ரூபாய்க்கு அதை செஞ்சு ஆகணும். ஒரு தவளை பணம் வாங்கி தந்திருப்பாங்க, அவன் வாங்கி திரும்ப 100 ரூபாயா இருக்கும். அவன் வீட்டுக்கு நான் செய்யும்போது 2000 ரூபாயா போயிருது. நான் என்ன செய்யணும்? அதே மாதிரி தவளைப்பானை கஷ்டப்பட்டு கடனை வாங்கிட்டு போய் திருப்பி கொடுக்கணும். கொடுக்கலன்னு என்ன செய்வாங்க? பிற சமுதாய மக்கள்லாம் மைக்கில் அறிவிப்பாங்க, இன்னார் தவளைப்பானை கொடுத்திருக்கிறோம், அதுக்கு ஒன்னும் செய்யவில்லை, அவர்கள் எழுதவில்லை, என்ன செய்வா மைக்கில் போட்டு என்ன செய்வா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஊர்ல நாவிதர் இருப்பார்ல, நாசுவனா நாவிதர், அவரை விட்டு கேட்டு விடுவாங்க. உஸ்தா இருப்பார், அந்த ஊர்ல உள்ள ஆளுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்கள விட்டு என்ன செய்யறது? தவளை பணம் வாங்கிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி மொய்யின்னு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த மொய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, எனக்கு புள்ள இருக்குன்னு வைங்களேன், என் புள்ள கல்யாணத்துக்கு நீங்க மொய் செஞ்சுட்டிய, உங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு இல்ல, அப்ப என்ன செய்யணும்? பூசை ஏதாவது உண்டாக்கணும்ல. இந்த மாதிரி அதை உண்டாக்குறதுக்காக என்ன செய்யறாங்க? எனக்கு 4 புள்ள, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. இப்ப என்ன பண்ணா, 4 தடவை நம்ம கொடுத்துருக்கோமே, இவன் 1 தானே தருவான். எனக்கு 4 பொம்பளை பிள்ளை இருக்கு, 4 பொம்பளை பிள்ளைக்கு அவன் செஞ்சுட்டு போயிட்டான், அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நான் 1 தானே செய்ய முடியும். அப்படி 3 மைனஸ் ஆகுது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, பொம்பளை வயசுக்கு வந்து அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன் கூட்டுறது. அதாவது புள்ள ஒன்னா இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை கூட்டி வளகாப்புல வசூல் பண்ணி போடுவாங்க. இல்லன்னா என்ன செய்வாங்க? வயசுக்கு வருதுன்னு பத்திரிகை கொடுத்து அது மொய்ய வசூல் பண்றதுக்காக வேண்டி, இது மொய்ய வசூல் பண்றதுக்காக வேண்டி இதெல்லாம் உண்டாக்குனாங்களே தவிர வேற என்ன கிடையாது. வளகாப்புங்கிறதா ஒரு பெரிய நிகழ்ச்சியோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. அந்த பெண்களுக்கு வலை எல்லாம் மாட்டிக்கிட்டு வலையை காப்பும் போட்டு என்ன செய்யறது? அலங்கரிக்க. அப்பனுக்கு இப்படி அலங்கரிக்கிற கணவன் சந்தோஷமா ஜாலியா இருக்குமா அலங்கரிச்சு அர்த்தம் இருக்குது. அவன் புருஷன் வீட்டை விட்டுட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு வந்து அலங்கரிச்சு யாருக்கு அலங்கரிக்கிற? அலங்கரிக்கிறதுக்கு மீனிங்கே இல்லாம இருக்குது. எப்ப அலங்கரிக்கணும்? புருஷனோட சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் வளகாப்பு போட்டு ஜாலியா வச்சுன்னா அது சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க எப்ப அலங்கரிக்கிறாங்க? புருஷன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறது பிரிச்சுட்டு வந்து அவுட்ல ஒன்று வச்சுட்டு அலங்கரிக்கிறது என்ன அர்த்தம்? இது எல்லாமே இந்த வசூலுக்காக செஞ்சது. அது இஸ்லாத்துல கிடையாது. வளகாப்புங்கிறது வளகாப்பு வயசுக்கு வர்ற சடங்கு, இது எல்லாமே இஸ்லாத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா கொடுத்ததை திருப்பி வாங்குறது மார்க்கத்துல பயங்கரமான பாவம். நம்ம ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு அன்பளிப்பு செய்யறோமா, மறந்துடணும். அவங்க நமக்கு தருவாங்கன்னு செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆயிது ஃபில் ஹிபத்தி கல் கல்பில்லதி யகீசும யவுது. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குறவன் யார் என்று கேட்டால், வாந்தி எடுத்து விட்டு திரும்ப சாப்பிடுற நாயை போடுறவன். வாந்தி எடுத்துட்டு அதையே திருப்பி நாய் சாப்பிடும். மனுஷன் சாப்பிடலாமா? நீ அன்பளிப்பை கொடுத்து திருப்பி வாங்கினா நீனும் சரி அந்த நாயும் சரி. அப்படி நான் சொல்லல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால நமக்கு இந்த மொய்யெல்லாம் கிடையாது. அதனால தேவையற்ற ஃபங்க்ஷன்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒழிச்சிடணும். கல்யாணத்தில் அன்பளிப்புன்னா அன்பளிப்பாக மனம் வந்து கொடுத்தா நீங்க கொடுங்க, திருப்பி வாங்குற நோக்கத்துல கொடுக்காம இருந்திருக்க, அதுக்கு பேர் அன்பளிப்பு கிடையாது. அதான் வளைகாப்பு இஸ்லாத்துல இல்ல. அதனால